ராசி 12 ராசிகளையுமே ஒரு சிறப்பு வாய்ந்த ராசி. அது எப்படின்னா, இப்போ ஒரு ராசிக்காரங்களை பார்த்து நீங்கள் அவங்கள போல இருக்கீங்க, இவங்கள போல இருக்கீங்க அப்படின்னு மற்ற ராசிக்காரங்க கூட கம்பேர் பண்ணுவாங்க. ஆனால் இந்த கும்ப ராசி அப்படிங்கிறது யாரை போலையும் இருக்காத ஒரு ராசி. இவங்களுக்குன்னு ஒரு தனி ஸ்டைல் இருக்கும். இவங்க யோசிக்கிற விதமே வேற லெவலில் இருக்கும். எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரிங்க, இந்த கும்பராசிக்காரங்க நீங்கள் லாஜிக்கை பார்த்து முடிவு பண்ணுவீங்க. மனிதாபிமானம் உங்ககிட்ட அதிகமாக இருக்கும். அதே போல் உங்களோட மனசு ரொம்ப பெரிய மனசு, கேட்கறதுக்கு முன்னாடியே உதவி செய்யக்கூடிய தன்மை கொண்டது. அதே போல் வெளியில் குளிர்ந்த மாலை இருந்தாலும் உள்ள ரொம்பவுமே சென்சிட்டிவான மனசு கொண்டவங்க. எப்போவுமே எந்த ஒரு விஷயத்தையுமே மற்றவங்க யோசிக்கிறத விட கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக யோசிக்கக்கூடியது தான் இந்த கும்பராசிக்கான தனி அடையாளம் அப்படின்னு கூட சொல்லலாம். இப்படி ஒரு சிறப்பு வாய்ந்த ராசியாக இருக்கக்கூடியது கும்பராசி. உங்களுக்கு பிறந்திருக்கும் சித்திரை மாதம் என்ன மாதிரியான அமைப்பு உருவாகி இருக்கு. இந்த ஒரு கிரக சூழல் உங்களோட வாழ்க்கையில் என்ன மாதிரியான தாக்கத்தை கொடுக்கும், என்ன மாற்றம் உண்டாகும், அதாவது இந்த மாதத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய கிரக சூழல் உங்களுக்கு சாதகமாக அமைஞ்சிருக்கா இல்லை பாதகமாக அமைய போகுதா, அப்படி பாதகமாக இருந்தால் அதை தவிர்க்க என்ன செய்யலாம் அப்படிங்கிற ஒரு முழுமையான தகவலையும் தான் உங்களுக்காக இப்போ இந்த பதிவில் நாங்கள் சொல்லியிருக்கோம். இந்த பதிவு கும்பராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பயனுள்ள ஒரு பதிவு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் வெற்றி நிலையை பெற என்ன செய்யணும் அப்படிங்கிற ஒரு முக்கியமான விஷயத்தை உங்களுக்காக இந்த பதிவில் சொல்லியிருக்கோம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலையும் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. கும்பராசி சனி பகவானை ராசி அதிபதியாக கொண்டது. நீங்கள் சனிக்கிழமையில் சிவபெருமான் வழிபாடு செய்கிறது சிறப்பான உயர்வு நன்மை அப்படின்னு எல்லா வகையிலும் ஏற்படுத்தக்கூடிய ஒரு வழிபாடாக இருக்கும். அதே போல் சனிக்கிழமையில் நீங்கள் நவகிரகத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் வழிபாடு செய்கிறதும் சிறப்பான உயர்வையும் நன்மையும் ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும். உங்களுக்கு சிவபெருமான் பிடிக்கும் அப்படின்னா ஓம் நம சிவாயா போற்றி அப்படிங்கிற மந்திரத்தையும், உங்களுக்கு சனி பகவான் பிடிக்கும் அப்படின்னா ஓம் கம் சனி பகவானே போற்றி அப்படிங்கிற மந்திரத்தையும் இறை வழிபாடு செய்யும் பொழுது 11 முறை உச்சரித்து வழிபாடு செய்யுங்க. இறைவனின் பரிபூர்ண அருளையும் நீங்கள் பெற முடியும். இப்போ கூட உங்கள் பிடிச்ச தெய்வத்தின் பெயரை மனசில் ஆழமாக நினச்சிக்கிட்டு ஒரு பிரார்த்தனை நினச்சிக்கிட்டு ஓம் கம் சனி பகவானை போற்றி ஓம் ஓம் சிவாய நமக போற்றி இந்த மந்திரத்தில் நீங்கள் மனசார 3 முறை நினச்சிட்டு பதிவு பண்ணுங்கள். சிவபெருமான் மற்றும் சனி பகவானின் அருளால் உங்களோட வாழ்க்கையில் எல்லாமே நல்லதாக நடக்கும். நல்ல ஒரு உயர்வு கண்டிப்பாக ஏற்படும். அதே போல் உங்களுடைய சுய ஜாதக கணிப்பை நீங்கள் எளிய முறையில் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள், ஜோதிடரோட நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி ஃபோன் பண்ணாலே போதும், நீங்கள் எளிமையாக உங்கள் ஜாதக கணிப்பை தெரிஞ்சுக்கலாம். இந்த ஒரு வாய்ப்பை தவறவிடாமல் பயன்படுத்திக்கோங்க. இந்த கும்பராசி அப்படின்னு சொல்லும்போது ஒரு வேலை நடக்குது அப்படின்னா அதில் புதுசாக நிறைய ஐடியாக்களை உருவாக்கி தரக்கூடியவங்க. வேலையில் எப்பவுமே ஒரு க்ரியேட்டிவிட்டியை காட்டக்கூடிய ஒரு ராசி கும்பம். நீங்கள் சொல்கிற கருத்து மதிப்பு அளிக்கக்கூடிய ஒரு கருத்தாக இருக்கும். உங்களுக்கான பணி எப்பவுமே சிறப்பாக செஞ்சு வேலை உத்தியோகத்தில் சிறப்பான உயர்வு பெறக்கூடிய ராசி இது. வேலையில் நினச்ச நல்ல மாற்றங்களை நீங்கள் உடனடியாக பெறுவீங்க. இந்த மாதம் நீங்கள் நினச்சது நிச்சயமாக நடக்கக்கூடிய ஒரு சாதனை புரியக்கூடிய அமைப்பாக இருக்குது. இந்த கிரக சூழல்லாம் என்ன மாதிரியான அமைப்புகளை முதல்ல கொடுத்துருக்கு, எந்த விஷயத்தில் நீங்கள் சாதகமான பலனை பெற போகிறீங்க அப்படிங்கிறது விரிவாக தெளிவாக பார்க்கலாம் வாங்க. இப்போது சித்திரை மாதம் தொடங்கியாச்சுங்க. இந்த நிலையில் இந்த கும்பராசிக்காரங்களுக்கு புதிய வாய்ப்புகளும் சில மாற்றங்களுமே காத்திருக்குன்னு கூட சொல்லலாம். உங்கள் தொழில், பணவரவு, அதுக்கப்புறம் உறவுகள் உள்ளிட்டவற்றில் கிடைக்கக்கூடிய பலன்கள் என்ன, கவனமாக செயல்பட வேண்டிய விஷயங்கள் என்ன பரிகாரம் செஞ்சால் நன்மைகளை பெறலாம் அப்படிங்கிறது விரிவாக பார்க்கலாம். பராபவ வருடத்தின் முதல் மாதம் தான் இந்த சித்திரை மாதம். ஒவ்வொரு ராசிக்குமே இந்த மாதத்தின் அமைப்புகள் பலன்களை மாற்றி கொடுக்கும். 12 ராசிக்கான பலன்களையுமே நம்ம சேனலில் பதிவு பண்ணியிருக்கோம். உங்களுக்கு பிடிச்சவங்க என்ன ராசி அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கும் அந்த பதிவை ஷேர் பண்ணுங்கள். இப்போ இந்த பதிவில் இந்த கும்பராசிக்கு இந்த சித்திரை மாதத்தில் கிடைக்கக்கூடிய பலன்கள் என்ன அப்படின்னு தெளிவாக பார்க்கலாம். கும்பராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் குடும்பம் தொடர்பான விஷயத்தில் நீங்கள் இந்த மாதம் ரொம்பவுமே அதிகமாக கவனமாக இருக்கணும். பெற்றவங்க, பிள்ளைங்க, கூட இருக்கிறவங்க அப்படின்னு எல்லோரோட விஷயத்துலையுமே நீங்கள் கவனமாக தான் இருக்கணும். அதுவும் உங்கள் தாய் தந்தையர்கிட்ட தேவையில்லாமல் கருத்து வேறுபாடு வராமல் பார்த்துக்கிறது நல்லது. ஏன் உங்கள் துணை விஷயத்துலையுமே வாக்குவாதம் செய்யாமல் இருக்கிறது நல்லதுங்க. ஏன்னா உங்களுக்கு இந்த மாதம் வாக்குஸ்தானத்தில் பாருங்கள், சனி பகவான் உங்கள் ராசி அதிபதி இருக்கிறாரு. வாக்குஸ்தானத்தில் ஒருத்தருக்கு சனி பகவான் வராங்க அப்படின்னாவே அவங்க அவங்களோட வார்த்தைகளில் கவனமாக இருக்கணும். இப்போ அந்த அமைப்பு உங்களுக்கு வந்திருக்கு. வாக்குஸ்தானத்தில் சனி இருக்கிறதுனால நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகளில் ரொம்பவுமே கவனமாக இருக்கணும். அதே போல் மற்றவங்ககிட்ட இணக்கமாக பேசி போகிறது ரொம்ப நல்லது.
சண்டை சச்சரவுகள் செய்யாமல், வீணான வாக்குவாதம் செய்யாமல் வரக்கூடிய பிரச்சனைகளை தவிர்ப்பது இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பான அமோகமான வெற்றி வாய்ப்பை ஏற்படுத்தக்கூடிய வெற்றிகள், சந்தோஷம் இது ரெண்டுமே ஏற்படக்கூடிய ஒரு சிறப்பான காலகட்டம் அமையும். எதில் அதிர்ஷ்டமாக இருக்கும் அப்படின்னு பார்த்தா, நீங்கள் இதுக்கு முன்னாடி செஞ்ச வேலைக்கான அங்கீகாரம் இப்போ கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. நீங்கள் பொறுப்புணர்ந்து செயலாற்றுங்க. கொடுத்துக்கப்பட்ட பணியை கொடுக்கப்பட்ட நேரத்தில் முடிங்க. இதனால் திடீர் பொறுப்புகளையுமே நீங்கள் பெறலாம். நல்ல ஒரு அதிர்ஷ்டம், நல்ல ஒரு கௌரவம் கிடைக்கக்கூடிய நல்ல ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைஞ்சிருக்கு. தொழிலில் அற்புதமான ஏற்றம் வரும். நீங்கள் வண்டி வாகனத்தை பயன்படுத்துகிறவங்களா இருந்தால் வண்டி வாகனத்தில் சொல்லும் பொழுது ரொம்பவுமே கவனமாக இருக்கணும். தொழில், உத்தியோகம், அதுக்கப்புறம் வியாபாரம், படிப்பு தொடர்பான விஷயங்களில் உங்களுக்கு பாருங்கள் இந்த மாதம் அபிவிருத்தி ஏற்படக்கூடிய ஒரு சிறப்பான காலகட்டம் உண்டாகிருக்கு. நிலம், பூமி இது சம்மந்தப்பட்ட விஷயங்களில் நல்ல ஒரு ஏற்றங்கள் ஏற்படக்கூடிய நிலையான வெற்றி வாய்ப்பு ஏற்படக்கூடிய அமைப்பு உண்டாகுது. உங்கள் வீட்டுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் வாங்குவீங்க. ரொம்ப நாளாக பிளான் போட்டிருப்பீங்க, நிறைய பொருட்களை வாங்கணும், நிறைய வீட்டை டெக்கரேட் பண்ணணும், நிறைய அழகுபடுத்தணும் அப்படின்னு. ஆனால் சூழல் அந்த மாதிரி இருந்திருக்காது. நிறைய பிரச்சனைகளையும் நிறைய சவால்களையும் தாண்டி தான் நீங்கள் இந்த மாதத்துக்கே வந்திருக்கீங்க அப்படின்னு கூட சொல்லலாம். உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் நினச்ச எல்லா நல்ல விஷயங்கத்துலேயுமே இப்போது நல்ல ஒரு உயர்வை பெற போகிறீங்க. நீங்கள் நினச்ச நல்ல விஷயத்தை படிப்படியாக செஞ்சு நன்மைகளை பெற போகிறீங்க. வீட்டுக்கு தேவையான ஆடம்பர பொருள், அத்தியாவசிய பொருள் எல்லாத்தையுமே வாங்க வாய்ப்பு. ஒரு சிலர்லாம் பாருங்கள், உங்கள் வீட்டில் இன்டீரியர் ஒர்க்கு கூட செய்ய ஆரம்பிப்பீங்க. இந்த மாதிரி பிளானே இருந்திருக்காது, அதுக்கான வாய்ப்பு தானாக வந்து சேரும். அதே போல் தொழில், வியாபாரம் நிமித்தமாக அந்த துறையில் சிறந்து விளங்கக்கூடிய பெரிய மனிதர்களை சந்திக்கக்கூடிய பாக்கியம் வந்து சேரும். யோக பலன்கள் அதிக அளவில் பெறக்கூடிய ஒரு சிறப்பான காலகட்டமாக இந்த மரம் அமைஞ்சிருக்கு. உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் வயிறு, அதுக்கப்புறம் கழுத்து தொடர்பான பாதிப்புகள் வரலாம். கவனமாக இருக்கிறது நல்லது. பெரும்பற்றி நல்ல ஒரு சந்தோஷம், உணர்ச்சிப்படாமல் பொறுமையாக நிதானத்தோடு மட்டும் பேசுங்க. கண்டிப்பாக சந்தோஷம், வெற்றி வாய்ப்பு இது எல்லா வகையிலுமே சிறப்பான உயர்வு உங்களுக்கு ஏற்படுத்தும். பெரும் வெற்றி, சந்தோஷம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. உணர்ச்சி வசப்படாமல் பொறுமையாக நிதானமாக எல்லா விஷயங்களையுமே கையாளுங்க. கண்டிப்பாக நன்மைகளை நீங்கள் சிறப்பாக பெறுவீங்க. பணவரவு அப்படிங்கிறது இந்த சித்திரை மாதத்தில் சிறப்பான வளர்ச்சி ஏற்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பு உண்டாகியிருக்குங்க. உங்களோட செயலில் வெற்றி பாதை இப்போ உருவாகுது. பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும். குடும்பத்தில் இருந்த மதிப்பு மரியாதை அதிகரிக்கும். குடும்பத்தோடு தெய்வ பணிகளில் ஈடுபடக்கூடிய வாய்ப்பு வரும். எதிர்பாராத பண வரவு வரத்துக்குமே வாய்ப்பு இருக்குது. குடும்பத்தில் இருக்காங்க இல்லையா, அவங்களோட மத்தியிலுமே உங்களுக்கு நல்ல ஒரு மதிப்பு, நல்ல ஒரு மரியாதை இது கிடைக்கும். உங்களோட பேச்சுக்கு நல்ல ஒரு மதிப்பு மரியாதை உருவாது. இதுக்கு முன்னாடி உங்கள் பேச்சு காது கொடுத்து கூட கேட்டிருக்க மாட்டாங்க. இப்போ பாருங்கள், நீங்கள் சொல்கிற விஷயத்தில் இருக்கிற உண்மை நிலவரை புரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு பக்கபலமாக உங்களோட குடும்பத்தில் இருக்கிறவங்களே செயல்படுவாங்க. அதே போல் ரொம்ப நாளாக தடைப்பட்டு போன சுப காரியம் இப்போ நடக்கும். சுபகாரிய பேச்சுவார்த்தை நல்லபடியாக நடக்கும். அதுவும் உங்களோட தந்தை இருக்காங்க இல்லையா, உங்கள் தந்தை மூலமாக நல்ல ஒரு ஆதரவு, அவங்களோட ஆசி இது ரெண்டுமே சிறப்பான உயர்வை ஏற்படுத்துது. உங்கள் தந்தையால் தொழில், வியாபாரம் இதோட விரிவாக்கத்துக்கு அவங்களோட ஆசைகள் மட்டும் இல்லாமல் பண உதவியுமே கிடைக்கக்கூடிய அமைப்பு உண்டாகிருக்கு. சகோதரர்கள்கிட்ட மட்டும் நீங்கள் ரொம்பவுமே கவனமாக தான் இருக்கணும். அவங்களால சில பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அவங்கக்கிட்ட இணக்கமாக நடந்துக்கிறது நல்லது. அரசாங்க அதிகாரிகள் உதவிகரமாக அவங்களுக்கு இருப்பாங்க. அரசாங்கத்தில் அப்ளை பண்ணி இந்த விஷயம் பாருங்கள், இப்போ போனால் நல்லபடியாக நடக்கும். ஏதாவது நிலுவையில் வழக்கு இருக்குது அப்படின்னா வழக்குகளில் நல்ல ஒரு திருப்பு வரும். பிள்ளைகளால் சந்தோஷம், மகிழ்ச்சி இது வந்து சேரும். நண்பர்கள் உதவி செய்வாங்க. சிலருக்கு எதிர்பாராத அதிர்ஷ்ட வாய்ப்புகளுமே தானாக வந்து சேரக்கூடிய அமைப்பு இந்த மாதம் உண்டாகுது. உங்களுடைய படிப்பும் சரி, உத்தியோகமும் சரி, தொழில், வியாபாரம், அரசு சார்ந்த விஷயங்களில் நல்ல ஒரு முன்னேற்றம், சிறப்பான உயர்வு இது எல்லாமே பெறக்கூடிய சிறப்பான காலகட்டம் இது. அதிர்ஷ்டம் ஏற்படுங்க. அசையாசத்து சேர்க்கை ஏற்படும். அசையும் அசையாக பொருட்கள் வாங்கக்கூடிய யோகம் வரும். சுப காரியத்தில் இருந்து வந்த தடை பரிபூர்ணமாக நீங்குது. நவகிரகத்தால் இருக்கக்கூடிய ராகு கேதுவுக்கு விளக்கேற்றுவது நல்ல ஒரு ஏற்றத்தை தரக்கூடிய வழிபாடாக இருக்குது. வெள்ளிக்கிழமை தோறும் பசுமாடுகளுக்கு உணவு தானமாக கொடுங்க. இது இன்னுமே நன்மையை ஏற்படுத்தும். என்ன நேயர்களே, இந்த பதிவு நீங்கள் பயன்படக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்குன்னு நினைக்கிறோம். இந்த பதிவில் இந்த கும்பராசிக்காரங்க உங்களோட வாழ்க்கையில் வெற்றி நிலையை பெற எந்த இறைவனை வழிபாடு செய்யணும் அப்படின்னு சொன்னோம்.
உங்களுக்கு பிடிச்ச கடவுளோட பெயரத்தையுமே சேனல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கோம். உங்கள் பிடிச்ச தெய்வம், இஷ்ட தெய்வத்தின் பெயரையுமே சேனல் கமெண்ட் பாக்ஸில் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் குலதெய்வம் பெயர் தெரிஞ்சவங்களுமே குலதெய்வத்தின் பெயரை 3 முறை சேனல் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். உங்களோட வாழ்க்கையில் சிறப்பான உயர்வு, நன்மை இது எல்லாமே கிடைக்கப்பெற நான் வாழ்த்துக்களையும் உங்களுக்காக இறைவன்கிட்ட நாங்கள் பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம். என்ன நேயர்களே, இந்த பதிவு நீங்கள் பயன்பெறக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம். பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்களுடைய குடும்ப உறுப்பினர்கள் உங்கள் ராசியாக இருந்தால் அவங்களுக்கும் இந்த பதிவை ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு பாருங்கள்.